பேருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த ஜீவபாத சேனலை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா நேசிக்கிறாரு, உங்க மேல அன்பா இருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் உபாகமம் 28:1 உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பேயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பாருங்க, ஏசப்பா உங்களை அதிகமாக நேசிக்கிறதுனால உங்களை அதிகமா இந்த வருஷத்துல உங்களை தட்டி கொஞ்சம் எழுப்புறாரு. இந்த வருஷத்துல நீங்க என்ன செய்யணுமா, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்க அதிகமாக கவனமாக அவர் இந்த வருஷத்துல இன்னும் கொஞ்சம் இந்த வருஷம் இருக்கிற சூழ்நிலைமையில பார்த்தாக்க கிட்டைக்கு ஆண்டவர் கிட்டைக்கு தான் நம்ம நம்பி வாழணும், நெருங்கி வாழணும், ஆண்டவர்கிட்ட கிட்டைக்கு போகணும், ஆண்டவர்கிட்ட அடிக்கடி அவர்கிட்ட வந்து என்ன செய்யணும், அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், அவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவருடைய வசனத்தை நிதானிச்சு கொண்டே இருக்கணும். அதுக்கு நான் அதே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லல, நம்மளும் நம்ம கடமைகளை செய்யணும். மற்ற நம்ம கடமைகளை செய்தானா, நம்ம வேலைகளை செய்தானா எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய சிந்தை அவருடைய நோக்கம் நமக்கு இருக்கணும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவரை நம்ம தேடணும். சபை கூடி வர்ற நேரம்லாம் சபைக்கு போகணும், வசனம் படிக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் படிக்கணும். இப்படிலாம் நம்ம செய்வோம்னு சொன்னாக்க பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உன் தேவனாய் கர்த்தரின் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும், பூமியில எத்தனை ஜாதி எல்லாம் இருக்கிறோம்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். இன்னொரு ஜாதி எல்லாம் சொல்றாங்க. அந்த ஜாதிகள் எல்லாம் காட்டிலும் என் பிள்ளைகளை என்ன செய்வேன், இப்படிதான் நான் உயர்த்தி வைப்பேன், என் பிள்ளைகளை பாருங்க அப்படின்னு சொல்ற சகல ஜாதிகளிலும் இன்னும் மேன்மையாக மேன்மையாக ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப ஆசீர்வாதமாக ரொம்ப எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்கறது போல, உங்களை வந்து ரொம்ப உங்களை உன்னிப்பா கவனிக்கிறது போல ஏசப்பா வந்து என்ன செய்வாரு, உங்களை மேல்மையாக எல்லா விதத்திலும் உங்களை மேல்மையாகவே வைப்பாராம். அவருக்கு நீங்க செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையில நீங்க ருசி பார்க்கும் பொழுது, அவருடைய அன்பை நீங்க ருசிக்கும் பொழுது, அவருடைய வல்லமையை நீங்க அதிகமாக நாடும் பொழுது ஏசப்பா என்ன செய்வாரு, சகல ஜாதிகளை பாரிக்கலாம், பூமியில இருக்கிற எல்லா ஜாதிகளை பாரிக்கலாம், அவருடைய பிள்ளைகளை மேன்மையாகவே வைப்பாரு, ஆச்சரியமாகவே வைப்பாரு. நீங்க எத்தனையோ சாட்சிகளை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அவரோட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி அவரோட பிள்ளைகளை நேசித்து என்ன செய்றாரு, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறாரு, ஒவ்வொருத்தரையும் மேன்மையாகவே வைக்கிறாரு. ஏசப்பா இந்த வருஷத்துல உங்களை மேன்மையாக வைக்க போறாரு. ஏன்னு சொன்னா நீங்க அவருக்கு அதிகமா செவி கொடுக்குறீங்க, அவர்கிட்டக்கு நீங்க நெருங்குறீங்க, அவரை விசேஷமா நீங்க வந்து நேசிக்கிறீங்க. நீங்க அவரோட பிள்ளையா இருக்கிறதுனால, எல்லாரும் மத்தியில அவரோட பிள்ளையில நீங்க காய்ச்சலிக்கிறதுனால, அவருக்காக நீங்க பக்தி வைராக்கியமா நடக்கிறதுனால உங்களையும் ஏசப்பா என்ன செய்வாரு, அவர் எல்லாரும் மத்தியிலையும் உங்களை மேன்மையாக வைத்து காப்பாரு, உங்களை மேன்மையா உயர்த்தி காட்டுவார். பாருங்க, நீங்க வந்து ஏதோ ஏழ்மையா இருக்கலாம், ஏதோ பைப்ல தூக்கிட்டு போறாங்க, உங்க எண்ணத்தை கண்டாங்க, இவங்களுக்கு என்ன நடக்க போகுது, என்ன அப்படியே தானே இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒண்ணுமே நடந்த பாடு இல்லை, எல்லாம் உங்களை ஏளனமா ஒரு மாதிரி நினைக்கலாம், உங்களை அற்பமாக நினைக்கலாம். எல்லாருக்கும் மத்தியில ஏசப்பா உங்களை மேன்மையாக உங்களை வைக்க போறாரு, உங்களை எல்லாரும் ஆச்சரியப்படுற விதமாக உங்களை மேன்மையாக வைக்க போறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ஆண்டோட சத்தத்துக்கு நீங்க செவி கொடுங்க, ஆண்டவர்கிட்ட நெருங்குங்க, உங்களை ஆசீர்வதிப்பாரு. இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு செய்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே தோத்து நன்றி ஏசப்பா, ஏசப்பா தோத்துறையா. இந்த வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர் பிராத்து விட்டு நீங்க ஆசீர்வதிங்கப்பா. பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களை தேவன் ஆசீர்வதிங்க, குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, மீனவர்களுக்கா, விவசாயிகளுக்கா, சிறு சிறு கடை வியாபாரங்கள் செய்யறவர்களுக்கா ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை அப்பா நீர் விடுதலாக்கி ஆண்டவரை மேல்மையாக சாட்சியாக நிறுத்துங்க தகப்பனே, போது நன்றியப்பா. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சகல ஜாதிகளை காற்றிலும் ஆண்டவரே மேல்மையாக வைப்பேன்னு சொன்னீங்க, அவ்விதமா மேல்மையா வச்சு ஆசீர்வதிங்க, கிரியை செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே.